இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிய முறையில் இந்த விளக்கங்களை சொல்கிறேங்க. நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது. எனக்கு 100% கரெக்டாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போகிறீங்க இல்லையா? அதன் மூலமாக உங்களுக்கு நான் அடுத்த பதிவுகளை என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை போடுறேங்க. ஏன்னா ஒரு பதிவு ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிடிமானம் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அதே போல் இந்த பதிவானது கடல் கடந்த எல்லா தேசங்களுக்கும் சென்று அவர்கள் இங்கே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு இந்த பதிவின் மூலமாக எல்லாவித அருளும் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ என்னோட பதிவு வெளிநாடுகளுக்கு கூட செல்லுதுன்னும் பொழுது அது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். அப்போ இன்னும் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்சா மாதிரி இருக்கும் பொழுது நான் இன்னும் நல்ல தெளிவான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் இன்னும் மாற்றங்கள் ஏற்படும் வகையில் என்னுடைய எல்லாவித கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்த்து நான் தெளிவான விளக்கங்களை இப்போ உங்களுக்கு உற்சாகத்தோடு கொடுத்துட்டு இருக்கேங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது, என்ன பலன் சொல்லிட்டு பார்க்கலாங்க. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பல பேரின் வாழ்வாதாரத்தை நல்லபடியாக உயர்த்தி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியாக தான் இருக்கும். பல பேருக்கு அட்ரஸ் சொல்கிறவங்களே இவங்களாக தான் இருக்கும். அந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள் மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் யாருடைய கஷ்டத்திற்கும் யாருடைய சங்கடத்திற்கும் ஆளாகவே மாட்டாங்க. யாரையும் அவ்வளவு சீக்கிரம் கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. அதுதான் அவங்களோட இயல்பை எல்லாரிடமும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் சொல்லணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் மிதுன ராசி. இப்படிப்பட்ட மிதுனத்திற்கு மட்டும் எப்பயுமே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளால யாருக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்கு மட்டும் சுற்றி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு மாதிரி மனநிலையில் தான் இது நாள் வரைக்கும் மிதுனம் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல ஒரு அருமையான காலமாக இருக்குதுங்க. கடந்து போன காலங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே சிறப்பான காலமாக தாங்க இருக்கும். ஏன்னா பிரச்சனையை எதிர்கொண்டு உங்களுக்கு பலகீனம் அடைந்திருந்தாலும் ஒரு தெம்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம். பலமாக இருப்பீங்க. பலம் இழக்க இனி வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை. மிதுன ராசிக்காரர்கள் இப்போ 8ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 8 முதலே உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுக்கே அது கண்கூடாக தெரிய ஆரம்பிக்குங்க. அதே போல் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, இவங்க போய் ஒரு சீப்பாக வேலை செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. ஒன்று வேலை செய்தால் நல்ல உயர்ந்த வேலை, உயர்ந்த பதவியில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னும் ஒன்று அரசாங்க பணியில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சாதாரணமாக நான் ஏதாவது ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணமே வராது. இல்லையா 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளியாக இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க. இல்லைங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னா வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதுதான் மிதுனத்தின் இயல்பு. அதையும் மீறி இல்லைங்க நான் கிடைச்ச வேலையை என் குடும்பத்துக்காக நான் செய்கிறேங்க, எனக்கு பிடிக்கல தான் அப்படின்னா உங்கள் வாழ்வாதாரம் அதே இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்கும், மேல் நோக்கி போகாது. ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் அடாப்ட் ஆகி அந்த சூழ்நிலையோடு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு முன்னேற்றம் இல்லாமல் தான் இருக்கும். எந்த வேலை கிடைச்சாலும் செய்யறது, ஏமாற்றி உங்களுக்கு கூலி கொடுக்காம ஏமாத்தினாலும் அந்த இடத்துல போய் திரும்பி நான் வேலை செய்கிறேன்னு செஞ்சீங்கன்னா அந்த இடத்தோடு உங்களோட வாழ்வாதாரம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். மேல் நோக்கி உயர்வாக செல்லக்கூடிய வழிவகை ஏற்படாது. வாழ்வில் உங்களுக்கு மாற்றமே இருக்காது. அதனால் உங்களோட இயல்பு எதுன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இயல்பானவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை, அது எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு உங்களுக்கு உரிய வேலை, உங்களுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய சம்பளமாக இருக்கக்கூடிய வேலையில் போய் சேர்ந்துடணும். இல்லையா நீங்கள் 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுவும் இல்லையா அரசாங்க பணிக்கு போயிடணும். அதுவும் எதுவுமே இல்லைன்னா வெளிநாடு பயணம் உங்களுக்கு வெற்றி தரும். இதுதாங்க மிதுனத்தின் இயல்பு.
மோஸ்ட்லி மிதுனக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டோடு இருப்பதே கிடையாது. அவங்க வந்து அந்த நாடு விட்டு நாடு போகிறது, அதாவது ஊர் விட்டு ஊர் போகிறது, பிறந்த இடத்திலிருந்து வேறு இடம் செல்வது, இதை மாதிரியான ஆட்களாகத்தான் இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பலனையும் கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அந்த அமைப்பு ஏற்படும். அதனால் இதையெல்லாம் இப்பொழுது நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க. உங்களுக்கு புதன் பகவானும் சூரியனும் சேர்ந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. உரிய அங்கீகாரம் கிடைக்கிது. புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. எதை செய்யணும் எதை முடியாத அளவிற்கு நம் வாழ்க்கை இருக்குன்றதெல்லாம் புரிதல் ஏற்பட்டுரும். என்ன ஆனாலும் சரிங்க, ஒரு சில விஷயம்லாம் நான் தொடவே மாட்டேங்க, எனக்கு இதுதான் என்னோட அமைப்புன்றது புரிதலோடு இருப்பீங்க. அந்த அறிவு திறமை அறிவு கூர்மையோடு செயல்படக்கூடியவர்கள் மிதுன ராசியாக இருக்கும். அதே போல் இப்போ வந்து எளிமையான வேலை செஞ்சிட்ருக்கேன் நிறுவனத்தில், நான் நல்ல நிறுவனத்தில் இல்லைங்க, சாதாரண ஒரு நிறுவனத்தில் ஏதோ எனக்கு தகுதியே இல்லாத வேலை செஞ்சிட்ருக்கான்றவங்க கூட இப்போ நீங்கள் மாறிக்கக்கூடிய அம்சம் வந்துருச்சு. ஆகஸ்ட் 10ற்கு பிறகு தாராளமாக நீங்கள் உங்கள் வேலையை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றமே இருக்காது. அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும், இல்லை உங்கள் தகுதியை மேலும் மேலும் குறைக்கக்கூடியதாக இருக்கும். சரி வரலையா, அடுத்த வேலைக்கு நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. சுப பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதே போல் புதன் பகவான் அஷ்டமத்தில் இருந்து இப்பொழுது விடுபடும் காலமும் வந்துருச்சு. இந்த மாதத்திலேயே 11ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் அஷ்டமத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வாதாரத்தில் மாற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை முறையிலேயே மாற்றம் ஏற்படும். முதல்ல தொழிலில் வந்து வேறு போவதற்கோ வேறு மாற்றம் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குதுங்க. அது முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி தான் இருக்கும். சம்பள உயர்வு கிடைக்கலாம், இல்லை அரசாங்க பணிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கான வேலை கிடைக்கலாம். தொழிலில் வந்து இது நாள் வரைக்கும் போட்டி போட்டுட்டு இருந்தவங்க, உங்களுக்கு தொழில் போட்டியாக இருந்தவர்கள் தன்னாலேயே விலகி செல்லக்கூடிய மாற்றம் ஏற்பட்டுடும். வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய காலம் ஏற்பட்டுடும். வெளியூர் போயிட்டு நான் வேலை செய்யலாமா படிக்கலாமான்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக அந்த படிப்பானதும் சரியாக கிடைக்கும், இல்லை வேலையானதும் சரியாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க. இதனால் மனதில் இது நாள் வரையில் இருந்து வந்த மன அழுத்தம் நீங்குவதற்கான காலகட்டம் இருக்குங்க. மன அழுத்தம் கண்டிப்பாக நீங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அவரும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாரு. கடன்லாம் குறையறதுக்கான சூழ்நிலை ஏற்படுதுங்க. கடன் இருந்தால் இயற்கையாகவே ஏதோ ஒரு முறையில் கடன் வந்து உங்களை விட்டு விலகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுது. அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா திருமண யோகம் உண்டாகுதுங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். திருமண யோகம் உண்டாகுது. குடும்பம் உருவாவதற்கான சூழ்நிலை ஏற்படுது. ரிஷபராசிக்காரர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு, வரன் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு உரிய நேரமாக இது இருக்குதுங்க. திருமணம் நிச்சயமாக உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல் உங்களுக்கு பகையாக இது நாள் வரைக்கும் தொழில் போட்டியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் பகையாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை இதெல்லாம் இருந்து வந்தாலும் அது எல்லாம் நீங்குவதற்கான காலம் இதுதான். ஏன்னா போட்டி பொறாமையாலே பல இடங்களில் உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றம் இல்லாமல் போயிடுச்சு. பொறாமப்பட்டவங்க எத்தனை பேர் முன்னாடியே நீங்கள் நிறைய நேரங்களில் தோத்துட்டீங்க. அவங்க எதிர்பார்த்தா போலே உங்களுக்கு துன்பம் வந்துச்சு, அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு தானே வந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க விலகிறதுக்கான கால நேரம் வந்துருச்சு. அவங்களே இயற்கையாக விலகிடுவாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நிமிர்ந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நேரம் தான் இது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்னும் பொழுது தெளிவான நீரோடை போல் இருப்பீங்க. இது நாள் வரைக்கும் குழம்பிய குட்டை போல் இருந்த உங்கள் மனமானது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவு கிடைக்கும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இவங்கெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை, அவங்களெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா அவங்க அத்தனை துரோகங்கள் உங்களுக்கு செய்ததை நினச்சி வலியோட கவலையோடு இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், நீ எல்லாம் ஒரு ஆளா, உன்னாலலாம் எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஏதோ என் நேரம் சரியில்லை, உன்ன மாதிரி ஆளாலே எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் உங்களுக்குள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைக்கெல்லாம் வழிவகை தேடிடுவீங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்னை பண்ணிட்ட, என்னை கஷ்டம் கொடுத்துட்ட, என்னை ஏமாற்றிட்ட, என்னை துரோகம் பண்ணிட்ட, அதையே நினச்சிக்கிட்டு வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது, நமக்கு நல்ல பலனை எப்படி தேடணும்னு தேடுதல் இல்லாமல் விட்டுடுவாங்க.
என்ன நடந்தாலும் எனக்கான வாழ்க்கையை நான் எப்படி சரி பண்ணிக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அந்த புத்தி கூர்மை எப்பொழுதும் அவங்களுக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, புதன் பகவான் இவங்களுக்கு ராசிநாதன்றதுனால அந்த புத்தி தெளிவோடையே செயல்படக்கூடியவர்கள் தான். இருந்தாலும் சில இடங்களில் அவங்களையும் மீறி கவனக்குறைவால் சில விஷயங்கள் நடந்து தான் போயிடுது. ஆனால் அதுக்காக அவங்கள சாதாரணமாக நம்ம எடை போடவே முடியாது. மிதுனராசியை பொறுத்தவரையிலும் அவங்கள எளிமையாக எடை போடவே முடியாதுங்க. இப்போ அதே போல் உங்களுக்கு குரு பகவானும் நல்ல இடத்துல இருந்து தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு, திருமண யோகத்தை கொடுக்குறாரு, நல்ல ஒரு கல்வி சிந்தனையாளராக இருப்பீங்க. தெளிவான படிப்பு, நீங்கள் என்ன மதிப்பெண் எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும். அரசாங்க பணிக்கு செல்லக்கூடிய நேரமாகவும் இருக்குது. பிள்ளைகளை வச்சு நம்ம ஒழுங்காக பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்கு அந்த பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எப்படியா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த கஷ்டங்களோ கவலைகளோ நிம்மதி இல்லாத இருந்ததோ எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தனியாக தவிச்சு நின்றுருப்பீங்க, என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. ஏன்னா தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக பல இடங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாம் சரியாகக்கூடிய சூழ்நிலை மிதுனத்திற்கு வரும்பொழுது நல்ல ஒரு அமைப்பு தாங்க இந்த காலகட்டம். அதே போல் உங்கள் ராசிக்குள்ளேயே உங்கள் ராசிநாதன், அதாவது உங்கள் ராசிநாதன் குருவோடு சேரும் பொழுது உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன் கிடைக்குதுங்க. அதாவது குருவும் சுக்கிரனும் சேருவதனால் இன்னும் மாற்றம் உங்களுக்கு பல மடங்கு இருக்கும். அதாவது திடீர் பணவரவு, திடீர் யோகம், திருமண யோகம், திடீர் ஊர் பயணம், திடீர் சுற்றுலா, ஆன்மீகத்தின் மீது அதீத அன்பு, திடீர்னு அன்பாக இருப்பீங்க. கடவுள் அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணுன்ற எண்ணம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நினச்சி கூட பார்க்க மாட்டேங்க, பேசாமல் இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனை ஏற்படும். இது எல்லாத்தையும் கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். ஏன்னா சுக்கிர பகவானும் சுபகிரகமாக இருக்கிறார், குரு பகவானும் சுபகிரகம். அவங்க 2 பேரும் சேரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சுப பலனை தரக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தி இது நாள் வரையிலும் வந்த கஷ்டத்துக்கு கூட அவங்களே விளக்கமும் கொடுத்துருவாங்க, விடவும் கொடுத்துட்றாங்க. அதே போல் பல பேருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து மோதல்லாம் நீங்கிடுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரே பிரச்சனையாக இருந்தவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கும் தன்மை 2 பேருக்கும் ஏற்பட்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுது, பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுது, வீடு மனை கட்டுவதற்கான காலகட்டம். எனக்கு வீடு இல்லைங்க, வீடு மட்டும்தாங்க இல்லை, அது ஒரு குறையாவே இருந்துக்கிட்டு இருக்குங்க. எவ்வளோ முயற்சி பண்ணுறேங்க, எல்லாம் இருக்குங்க, காசு பணம் கூட இல்லைன்னுலாம் கிடையாதுங்க. ஆனால் எனக்கு அந்த கட்டக்கூடிய சூழ்நிலை அமையாமையே இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இடம் வாங்கி வீடு கட்டினாலும் சரி, இல்லை இருக்கக்கூடிய வீட்டை பெரிதாக ஆக்கினாலும் சரி, இதற்கான சூழ்நிலை இப்போ ஏற்படுது. ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு அழகு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எப்பயுமே பாருங்கள், சுக்கிர தசையில் நீங்கள் ஏதோ ஒரு தேஜஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த தசை நல்லாக இருந்தால் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். மற்றவங்க பார்க்குற முன்னாடி நம்ம கௌரவமாக அழகாக நம்ம வீட்டையே ஒரு தோரணையாக வச்சுருப்போம், நம்மளே தோரணையாக இருப்போம். ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம மிளிரக்கூடிய தன்மையாக இருப்போம், ஷைன் ஆகும். எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு அழகு தெரியும், தேஜஸ் தெரியும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இப்போ அந்த மாதிரியான ஒரு நேரம் உங்களுக்கு இருக்கிறதுனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு மாடு வாங்கணும்னு ரொம்ப ஆசைங்க, ஆனால் என்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு பல இடங்களில் நீங்கள் அதை தவிர்த்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இயல்பாக வாங்கக்கூடிய அம்சம் ஏற்படும். மாடு கன்றோடு வாழக்கூடிய அம்சத்தை ரிஷபராசி இப்போ பெறுறீங்க. ஆனால் அப்படி ஒரு யோகம் கிடைத்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி தாங்க அடையும். உங்கள் வீட்டுக்கு பசுமாடு வந்துட்டாலே போதுங்க, அந்த அளவிற்கு ஒரு மாற்றம் உறுதியாக இருக்கும். நான் இல்லைங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் எங்கெங்க வாங்குவேன்னா, வாங்கக்கூடியவர்களுக்கான பலன் இது. ஒரு சிலவங்க அவங்க சொந்த வீடு இருக்கலாம், இல்லை கிராமத்தில் இருக்கலாம், அவங்களுக்கு இதெல்லாம் சாத்தியப்படும். அப்படி வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இயல்பாகவே இந்த நேரமானது இன்னும் உச்சாணி கொம்புக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கக்கூடிய நேரமாகத்தாங்க இருக்குது. ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய இடத்துக்கு இப்போ வரீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களை பார்த்த உடனே ஒரு பிரமிப்பு வரும், எப்படிடா இவங்களுக்கு திடீர்னு இந்த யோகம்லாம் வருது, எப்படி எல்லா இடத்துலையும் இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் மீது பொறாமை வருவதற்கான சூழ்நிலை ஏற்படுதுங்க. ஆனால் நீங்கள் யாரையும் பார்த்து பொறாமைப்பட போகிறது கிடையாது. நல்லா வாழ்ந்தா கூட வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களை பார்த்து இப்பொழுது பொறாமை எண்ணங்கள் வருவதற்கான காலகட்டமும் இருக்குது. நீங்கள் சாதாரண ஒரு விஷயம் பண்ணாலும் உடனே உங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சில நேரங்களில் அது ஒரு மாதிரி
வைப்ரேஷன் வேறு, நேர்மறை எண்ணத்திலிருந்து எதிர்மறை எண்ணங்களாக வரும்பொழுது சில நேரங்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் வர்றதுக்கு மாதிரி அமைப்பு இருந்தாலும் அதை சரி பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் அதுவும் நீங்கள் பெரிய விஷயமா இருக்காது, ஆனால் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதே போல் மிதுன ராசிக்காரர்களை பார்க்கும் பொழுது யாருக்கும் இல்லாத ஒரு அருமையான தைரியம் ஒன்று இருக்குங்க உங்களுக்கு. மற்றவங்களாம் நினச்சா கூட அது வராது, அது இயல்பாகவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சூரியன் அந்த மாதிரியான அமைப்பில் இருப்பதனால ஒரு காரியம் எடுத்து முடிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அழகாக முடிச்சுட்டு தான் வெளியே வருவீங்க. அதை நீங்கள் பின்னோக்கி நீங்கள் நகரவே மாட்டீங்க, முன்னோக்கி போய்கிட்டே தான் இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்வாதாரமேங்க. எப்பயுமே ஒரு காரியம் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா தீர்க்கமாக இருப்பீங்க. அதனால் காரியங்களை இப்பொழுது எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது, நல்லபடியாக பண்ணுவீங்க. அதனால் முடிந்த வரையிலும் முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த காலமானது உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது.